கதையை படிக்கும் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இது என்னுடைய மகளின் வகுப்பு ஆசிரியைக்கும் எனக்கும் இடையில் நடந்த அனுபவம். இது ஒரு உண்மையான கதை. என் மகள் 5ஆம் வகுப்பு முடித்து 6ஆம் வகுப்பு செல்கிறாள். பள்ளி ஆரம்பித்து 3 நாட்கள் ஓடிக்கொண்டிருந்தன. ஒரு நாள் என்னுடைய மகளுக்கு காய்ச்சல் என்று பள்ளியில் இருந்து எனக்கு அழைப்பு வந்தது. நான் வழக்கம் போல ஜிம்முக்கு சென்று உடல் வலியினால் நானும் அப்படியே படுத்து உறங்கியதால் அழைப்பு வந்த உடனே ஷர்ட் சாட்சில் கிளம்பி விட்டேன். என் மகள் படிக்கும் பள்ளி சிபிஎஸ்இ பெரிய பள்ளி என்பதால் உள்ளே என்னை ஷார்ட்ஸ் போட்டு இருந்ததால் அனுமதிக்கவில்லை. என் வீடு பள்ளியின் மிக அருகில் இருந்ததால் திரும்பவும் வீட்டிற்கு சென்று நான் பேண்ட் மாட்டிக்கொண்டு வந்தேன். பள்ளியில் எப்பொழுதும் ஒரு கிளினிக், மெடிக்கல் மற்றும் டாக்டர், நர்ஸ் இருப்பார்கள். என் மகளின் காய்ச்சல் 103 டிகிரி அடித்ததால் பள்ளி ஆசிரியை டாக்டரிடம் கூட்டி சென்றார். பிறகு வகுப்பறையில் ஒரு பென்சில் படுக்க வைத்திருந்தார். நான் அடித்து பிடித்து என் மகளின் வகுப்பறையை சென்று அடைந்தேன். அங்குதான் அந்த ஆசிரியை நான் பார்த்தேன். அவள் எழுந்து நின்று மாணவர்களுக்கு வகுப்பு எடுத்து கொண்டிருந்தாள். அவளின் வலது கை உயர்த்தி கரும்பலையில் எழுதி கொண்டிருக்க. அந்த நேரம் நான் வகுப்பின் வாசலில் நிற்க. வாசலில் ஒருவன் நின்று கொண்டு தன்னை பார்ப்பது கூட தெரியாமல் மாணவர்களுக்கு பாடம் எடுத்து கொண்டிருந்தாள். சட்டென திரும்பியவள், வாங்க சார் என்று என்னை உள்ளே அழைத்தாள். பிறகு நான் என்னுடைய மகளின் பெயரை சொல்லி அவளுடைய தந்தை என்று கூறினேன். பிறகு என்னுடைய மகளை வகுப்பின் ஆசிரியை குறிப்பிட என் மகள் என்னை பார்த்து ஓடி வந்தாள். நான் ஜிம்மிற்கு செல்வதால் என் உடல் கட்டமைப்பு மிகவும் டைட்டாகவும். பின்பு அவள் என்னிடம் காய்ச்சல் இருக்கும் பொழுது குழந்தையை எதற்கு பள்ளிக்கு அனுப்பினீர்கள் என்று கோபமாக பேசினாள். அதே சமயம் அவள் கண்களில் ஆசையோடு பார்த்து பேசிக்கொண்டிருக்க பதிலுக்கு நான் சரிங்க டீச்சர் என்று அவளின் முகத்தை பார்த்து பேசிக் கொண்டிருந்த போது சட்டென்று என் பார்வை அவள் மீது படவே உடனே அவள் மறைத்தாள். பின்பு ஒரு புன்னகை என்னை பார்த்து புன்னகைக்க நான் சென்று வருகிறேன் டீச்சர் என்று திரும்பி நடக்க அவள் சட்டென, ஒரு நிமிடம் சார், குழந்தையை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். அவளின் உடல்நிலை மாலை வேளையில் எப்படி இருக்கிறது என்று எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்று போன் நம்பரை எனக்கு கொடுத்தாள். பிறகு நான் வீட்டுக்கு வந்து என் மகளை மருத்துவமனைக்கு கூட்டி சென்று டாக்டரிடம் காண்பித்து விட்டு திரும்பவும் வீட்டிற்கு வந்து சேர்ந்தேன். பிறகு நான் குளித்துவிட்டு நான் ஆபீஸ்க்கு சென்று விட்டேன். மாலை வேளையில் என் மனைவிக்கு போன் செய்து மகளின் உடல்நிலையை விசாரிக்கும் போது காய்ச்சல் இல்லை என்று கூறினார். சரி என்று நான் போனை வைத்துவிட்டு பிறகு எனது மகளின் வகுப்பு ஆசிரியருக்கு போன் செய்தேன். என் மகளின் பெயர் சொல்லி அவருடைய தந்தை பேசுகின்றேன் என்று அவளிடம் அறிமுகம் செய்ய நான் சொல்லுங்கள் என்று அவள் கூறினாள். பின்பு குழந்தை எப்படி இருக்கின்றாள், இப்பொழுது ஓகேவா என்று கேட்டார். நான் நல்லா இருக்காங்க டீச்சர் என்று சொல்ல பதிலுக்கு ஆசிரியையும் நீங்களும் நன்றாக தான் இருக்கிறீர்கள் என்று சொல்ல ஆமா டீச்சர், நானும் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த குறையும் இல்லை என்று சொன்னேன். பிறகு நீங்கள் ஜிம் மாஸ்டரா என்று கேட்டாள். நான் இல்லை டீச்சர், நான் ஜிம்முக்கு தினமும் போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு வருவேன் என்று சொன்னேன். நீங்க மட்டும் ஜிம்முக்கு டெய்லி போயிட்டு வந்து உடம்பு நல்லா வச்சிருக்கீங்க. பிறகு உங்கள் மகளின் உடல்நிலையை இப்படி இருக்கு என்று கேட்டார்கள். பதிலுக்கு நான் அவர்கள் குழந்தைகள் தானே போக போக உடம்பு ஏறிடும் என்று சொல்ல பதிலுக்கு டீச்சர் சரி என்று சொன்னார்கள். பிறகு நான் அவர்களிடம் நீங்க சாப்பிட்டாச்சா என்று கேட்க இல்லை, இரவு 8 மணிக்கு மேல் தான் சாப்பிட வேண்டும் என்று கூறினாள். பிறகு வேலைக்கு கரெக்டா சாப்பிட்டால்தான் உடம்பு கரெக்டா இருக்கும் என்று நான் சொல்ல நீங்க கரெக்டா தான் இருக்கிறீங்க பிட்டா தான் அப்படின்னு சொல்ல பதிலுக்கு அவள் என் உடம்பு கரெக்டாக இருக்கிறது என்று உங்களுக்கு எப்படி தெரியும் என்று என்கிட்ட கேட்க
நான் என்னோட பொண்ணு கூப்பிட்டு வரும்போது உங்கள பார்த்தேன். அதனாலதான் சொன்னேன் நீங்க பிட்டா இருக்கீங்க என்று. பதிலுக்கு அவள் ஆமாமா நீங்க பார்த்ததை நானும் தான் பார்த்தேன். நீங்க என்னத்த பார்த்தீங்க என்று. நான் தப்பா எல்லாம் பார்க்கல டீச்சர் நார்மலா தான் பார்த்தேன்னு சொல்ல. நார்மலா பாக்குறவங்க முகத்தை தானே பார்க்கணும். ஆனா உங்களோட பார்வை முகத்தை பார்த்த மாதிரியே தெரியலையே அப்படின்னு கேட்டாங்க. நான் வேற எங்க டீச்சர் பார்த்தேன் என்று கேட்டேன். அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு அப்படியே மழைப்பிட்டாங்க. வகுப்பறையில பார்க்கும்போதே நான் நினைச்சேன் அவளும் நம்மள சைடு அடிக்கிறான் என்று. அதேபோல அவளும் சைடு அடிச்சிருக்கிறாள் என்பது புரிஞ்சுகிட்டேன். நீங்க நல்லா பேசுறீங்க செம ஆளுன்னு புகழ்ந்துட்டு கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு சொல்லி போன வச்சுட்டாங்க. அவங்க பேரை கேட்கலாம்னு பார்த்தா அதுக்குள்ள போன வச்சுட்டாங்க. பிறகு அவங்களோட பெயரை ஸ்கூல் டீச்சர் என்று போட்டு சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல ஒரு ஹாய்னு மெசேஜ் போட்டேன். ஹாய் டீச்சர் நான் அனுஷ்கா அப்பான்னு சொல்லி மெசேஜ் போட்டேன். அப்புறம் அவங்களோட பேரை கேட்டா அவங்களோட பெயர் கௌரி என்று சொன்னாங்க. அவளோட வயசு 53 சொல்ல எனக்கு ஒரே ஆச்சரியம். பார்த்தால் அப்படி தெரியல அப்படி ஒரு அழகி. இப்படியே நாட்கள் ஓடிக்கொண்டிருக்க எங்களுடைய பேச்சு தொடங்கியது. அவளுடைய கணவன் 2020ல் இறந்துட்டதாகவும் அவளுக்கு ஒரே ஒரு மகள் இருப்பதாகவும் அவளுக்கு போன வருஷம் தான் கல்யாணம் செஞ்சதாவும் சொன்னா. இப்படியே நாட்கள் ஓடிக்கொண்டிருக்க 6 மாதம் கழித்து பேரண்ட்ஸ் மீட்டிங் பள்ளியில் வைக்க நான் தான் பள்ளிக்குச் சென்று இருந்தேன். பேலன்ஸ் மீட்டிங்கு நான் வருவேன்னு தெரிஞ்சு நான் வகுப்பறைக்கு வந்த அவளை பார்த்தபோது என் கண்ணு என்னால நம்பவே முடியல. மீட்டிங் எல்லாமே முடிச்சுட்டு வீட்டுக்கு நானும் கிளம்பிட்டேன். பிறகு ஆபீஸ் போய் சேர்ந்துட்டு அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டேன். ஐ டீச்சர் என்ன பண்றீங்க எப்படி இருக்கீங்க. இன்னைக்கு சேலையில அழகா இருந்தீங்க. செம அழகி டீச்சர் நீங்க உங்கள பார்த்ததுமே என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல செம அழகா இருந்தீங்க. பிறகு அவள் போய் எல்லாம் சொல்லாதன்னு சொல்ல. இல்ல நெஜமாலுமே நீங்க அழகான அழகின்னு சொன்ன. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அவள் வீட்டுக்கு கூப்பிட்டால் நானும் போக. என்ன பாக்குறீங்கன்னு அவள் கேட்க நான் ஒன்னும் இல்லன்னு சொல்ல. நீ பாக்கறதுக்கு தாண்டா நான் இப்படி நிக்கேன் என்று சொல்ல. நான் தாமதிக்காமல் என் வேலையை ஆரம்பித்தேன். அன்று நாங்கள் இருவரும் சந்தோஷமாக இருந்தோம்.